ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரொம்ப மாற்றுத்திறனாளி அதிகமாக உள்ளன. இலவச வீட்டுமனை பட்டா எங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு வீடு வாசலே கிடையாது. மாற்றுத்திறனாளி ரொம்ப ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இலவச வீட்டுமனை பட்டா வந்து ஒரு சில தாலுகாக்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில தாலுகாக்களை எங்களுக்கு விடுபட்டு இருக்கோம். அந்த விடுபட்டவங்களுக்கு கொடுக்கலவே இல்லை. அதிகாரிகள் அலட்சியம் பண்றாங்க. நாங்க போய் கேட்டதுக்கு இன்னைக்கு தாரோம், நாளைக்கு தாரோம், பையன் தாரோம் அதிகாரிகள். அதனால நாங்க இந்த இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கறது எங்களுக்கு நாங்க இந்த மனு கொடுக்க வந்திருக்கோம். என்னைய மாதிரி மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. 3 வருஷமா அலையிறான். சிலவங்க சொல்லாம இருக்காங்க, சிலவங்க மாவட்டத்தில் வர முடியாம இருக்காங்க. அதனால நாங்க இந்த வாரம் ரிஸ்க் எடுத்து குரூப்ல பேசி நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். அதனால இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களோட நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். தமிழக முதல்வர் இது எத்தனை திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அறிவிச்சாலே எங்களுக்கு அது பயன் கையில கிடைக்கல, வழியும் கிடையாது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு ஓய்வு வாங்கி பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த இலவச வீட்டுமனை பட்டாவும் அதிகாரிகள் நேரம் எங்க வீடுகளை பார்க்கட்டும். நாங்க பொய் சொல்ல விரும்பல, எங்களுக்கு பார்க்கட்டும். அதிகாரி என் பேரு அபிராமத்தை சேர்ந்த கருப்பியா அவர்கள் பேசுகிறேன்.